திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு இயக்கம்தான் 75 ஆண்டு காலமாக மக்களை நேருக்கு நேர் சந்திக்கின்ற திராணியுள்ள ஒரே ஜனநாயக இயக்கம். ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த ஜனநாயகத்திலே அடிப்படையான உரிமை, இங்கே இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வசதி வாய்ப்பிலே வெவ்வேறு நிலையில் உள்ளவர்களாக இருக்கலாம். இங்கே வந்திருக்கிறவங்களில் மாடி வீட்டில் இருக்கிறவங்க இருக்கலாம், எளிமையான வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், இந்த மேடையில் இருப்பவர்கள் கூட அப்படி இருக்கலாம். கார் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, மோட்டர் சைக்கிள் வச்சுருக்கவங்க இருப்பாங்க, அதுவும் இல்லாதவங்க இருப்பாங்க. அதுபோல் படிப்பிலே பட்டதாரிகள் இருக்கலாம், பிஹெச்டி முடித்தவர்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடம் வரைக்கும் படித்தவர்களும் இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாற்றுப்பாலினமாக இருந்தாலும் அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லோருக்கும் இருப்பது ஓட்டுரிமை. அதுதான் இந்த ஜனநாயகத்தின் சிறப்பு. பணக்காரன் ஓட்டு போட்டால் 2 ஓட்டு, ஏழை ஓட்டு போட்டால் அரை ஓட்டு கிடையாது. யார் ஓட்டு போட்டாலும், ஆண் போட்டால் 2 ஓட்டு, பெண் போட்டால் அரை ஓட்டு கிடையாது. யார் ஓட்டு போட்டாலும் அது ஒரு ஓட்டு தான். அதுதான் இந்த ஜனநாயகத்தின் சிறப்பு. இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையான இந்த உரிமையை பறிக்கின்ற அரசு தான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அரசு. அப்ப இந்த ஜனநாயகத்துக்கே வேட்டு வைக்கிற, கொள்ளி வைக்கிற ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் எழுந்து நிற்கிறது என்றால், துணிந்து நிற்கிறது என்றால் அது தமிழ்நாடு. அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் இந்த இயக்கத்தின் சிறப்பு. நாம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். 75 ஆண்டு கால வரலாற்றில் 25 ஆண்டு காலம்தான் நாம் ஆட்சியில் இருந்திருக்கோம். இனி இருப்போம், காலத்திற்கும் நாம் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம். ஆனால் வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது நாம் வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோல்வியும் பெற்றிருக்கிறோம். இங்கே கூட ஆர்கே நகர் தொகுதியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். ஒரு நேரத்தில் இந்த ஆர்கே நகரில் வெற்றி பெற முடியுமா என்று இருந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நொறுக்கி தள்ளி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டியிருக்கிற இந்த மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் அன்பு சகோதரர் மருது கணேஷ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உரிமையை பாதுகாப்பதற்கு, இந்த வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஏனென்று கேட்டால், இந்த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு வேற ஒரு வேலைகள் இருக்கு. கழகத் தலைவர் அவர்கள் மிக முக்கியமாக இந்த பொதுக்கூட்டத்தை விடவும் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறது, பாகங்களில் கூட்டத்தை போடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பாகத்தில், ஒவ்வொரு பாகத்தில் நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுறீங்களோ அந்த பூத்து கமிட்டி கூட்டத்தை போட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்கள் வாக்குகள் முக்கியம் என்று நினைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் வாக்குகளை பாதுகாக்க வேண்டும், அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும். நீங்க வாக்கு யாருக்கு வேணாலும் போடலாம், அது உங்களுடைய உரிமை. உங்களிடம் வாக்கு கேட்டு வருவது எங்களுடைய கடமை. யாருக்கு வாக்களிப்பது என்பது வாக்காளர்களுடைய உரிமை. ஆனால் வாக்குரிமை என்பது எல்லோருக்கும் உண்டு, அதை காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியாவிலேயே பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் 68,400 பூத்துகளிலும் BLA 2வை நியமித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் ஆணையத்துடைய, எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் அந்த BLA 2 என்பவர் அங்கீகரிக்கப்பட்டவர். நம்முடைய சட்டத்துறை இணைச் செயலாளருக்கு தெரியும். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட 68,400க்கும் அதிகமான BLA 2க்களை நியமித்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிபோய்விடக் கூடாது என்பதை நம்முடைய கழகத் தலைவர் எடுத்து சொல்லி அதை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே ஜனநாயகத்தில் அடிப்படையானது வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை பறிப்பது மோடி அரசு, வாக்குரிமையை காப்பது திராவிட மாடல் அரசு. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால்தான் இந்த ஆட்சி 2026இல் ஏன் தொடர வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள் வரும். அப்படி ஒரு ஆட்சி மக்களின் உரிமையை காத்து அந்த மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. நீங்கள் நன்றாக இதை கூட எடுத்து சொன்னார்கள். என்னுடைய எங்கள் கழகத்தினுடைய இளம் பேச்சாளர், என்னுடைய அன்பு மாணவி என்று சொல்வதை விட பெருமைக்குரிய இளம் பேச்சாளராக உங்கள் முன் இருக்கின்ற
நம்முடைய அருமை சகோதரி எடுத்து சொன்னது போல இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் நம்ம தான் போய் சொல்லிட்டு இருப்போம். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, முதலமைச்சர் முன்னாடி எதிரில் உட்காந்துருக்காரு, உங்களை மாதிரி உட்காந்துருக்கார். அமைச்சர்கள் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆனால் பயன் பெற்றவர்கள் மேடையில் ஏறி சொல்கிறார்கள், இந்த ஆட்சியினால் எங்கள் சாதனை பெற்றோம் என்று சொன்னாங்களே. அந்த பஸ்ஸு, விடியல் பயண திட்டம், முன்னெல்லாம் ஒரு முறை கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தால் 4 நாளைக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தான் வியாபாரம் பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த பிங்க் பஸ் இருக்குது, அதில் ஏறி போனால், விடியல் பேருந்தில் ஏறி போனோம்னா காலையில் ஒரு முறை பொருள் வாங்கிட்டு வந்து விற்கலாம், சாயங்காலம் ஒரு முறை பொருள் வாங்கிட்டு வந்து விற்கலான்னு சொல்கிற மட்டுமல்ல, விற்பனை மட்டுமல்ல, வியாபாரம் மட்டுமல்ல, ஒரு பெண் தன்னால் வெளியில் சென்று வர முடியும், யாரையும் எதிர்பார்க்காமல் துணிச்சலாக தன்னம்பிக்கையுடன் சென்று திரும்ப முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற பயண திட்டம் தான் இந்த விடியல் பயண திட்டம். நேற்று அந்த நிகழ்ச்சியிலே தேனி மாவட்டம், தமிழ்நாட்டின் ஒரு எல்லையிலே இருக்கக்கூடிய மாவட்டம், அதை தாண்டி குமுளிக்கு போனால் கேரளா வந்துடும். அந்த எல்லையில் இருந்து இந்த பக்கம் சென்னை, இங்கே கொஞ்சம் தாண்டி போனால் கும்மிடிப்பூண்டி தாண்டினா நமக்கு ஆந்திரா வந்துடும். எனவே அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு வந்து ஒரு பெண் அந்த மேடையில் நின்று பேசுகிறார். இந்த விடியல் பயண திட்டம் வந்ததனால்தான் என்னை போல கிராமத்தில் இருந்த பெண்கள் வெளியில் வந்து முன்னேற முடியும் என்பதை நிரூபிக்க முடிந்தது. நான் இந்த அரசின் திட்டங்களால் பயனடைந்து இன்றைக்கு சுகாதாரத்துறையிலே ஒரு பொறுப்பிலே இருக்கிறேன். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நான் வரும் வழியிலே திருப்பரங்குன்றம் மலையில் ஏறி ஜெயிச்சிட்ட முருகா என்று சொல்லிவிட்டு இங்கே வந்து முதல்வரை பார்க்கிறேன் என்று சொன்னது பொழுது, அதே திருப்பரங்குன்றம் மலையை வைத்து எவனெல்லாம் கலவரம் செய்ய நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் பதில் சொல்வது போல அந்த பெண்ணின் குரல் இந்த தமிழ்நாட்டின் சமத்துவத்தை, இந்த தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை, இந்த தமிழ்நாட்டின் ஒற்றுமையை காட்டக்கூடிய குரலாக இருந்தது. ஒரு பழைய பாட்டு இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்னு. அன்றைக்கு அந்த பெண் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி ஜெயிச்சிட்ட முருகா என்று சொன்னது இந்த திருத்தணி வரை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே இந்த திராவிட மாடல் அரசின் சிறப்பை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு. எல்லா மக்களுக்கும், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்றால், மாணவர்களுக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமான நான் முதல்வன் திட்டம். அந்த நான் முதல்வன் திட்டத்திலே நம்முடைய தங்கை அவர்கள் சொன்னது போல பிரெஞ்சு படிக்கிறாங்க, விரும்பி படிக்கிறாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியை படி என்று சொல்லி திணிப்பது ஒன்றிய அரசு. நீ எந்த மொழியை படிக்க விரும்புகிறாயோ அந்த மொழியை படி என்று ஜப்பான் மொழியை, பிரெஞ்சு மொழியை, ஸ்பானிஷ் மொழியை கற்றுக் கொடுக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு. அவன் எந்த வேலைக்கு போகணும், அந்த நாட்டில் அவங்களை கூப்பிடுறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை தெரிஞ்சிக்க என்று சொல்லி அவர்களை உயர்த்துகின்ற அரசு இந்த அரசு. சரி, இதெல்லாம் என்ன? இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை, மிக குறிப்பாக சொல்லக்கூடிய மகளிர் உரிமை தொகை. ஒரு அம்மா நேற்று சொல்கிறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்களும், டிவியில் சீரியல் தான் பார்ப்பீங்களா, நியூஸ்லாம் பார்க்க மாட்டிங்களா? பார்ப்பீங்கள்ல. சீரியலை விடவும் நியூஸை பாருங்க, அதில் வரக்கூடிய உண்மை நம்மை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம், எவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறோம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதில் என்னன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கங்க, இது எனக்கு 10,000 ரூபாய்க்கு சமம். ஏன்னா அந்த 1000 ரூபாய் எப்படி பயன்படுதுங்கிறது தான். அந்த அவசர நேரத்தில் 5 ரூபாய் கூட இல்லாதப்ப நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் போய் வேலை பார்ப்பேன், அவங்க என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லலை, அநேகமாக வீட்டு வேலைகள் பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. எனக்கு 10ஆம் தேதி தான் இந்த காசெல்லாம் கிடைக்கும். இந்த 10 நாளைக்கு எப்படி வீட்டு சாமான் வாங்குறது, பொருள் வாங்கி போடுறது, பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறது, இந்த 10 நாள் எங்கே போய் கடன் வாங்குறதுன்னு யோசிப்பேன். இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறனால எனக்கு அந்த 10 நாளை நான் வந்து ஈடுகட்ட முடியுதுன்னா, மாதத்தில் 30 நாட்கள் இருக்கிறது என்றால் அதில் 3இல் 1 பங்கை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. 2023 செப்டம்பர் 15ஆம் நாள்
பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளில் அந்த மகளிர் உரிமை திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். எப்போ? 2023 செப்டம்பர் 15. இப்போ என்ன நடக்குது? 2025 டிசம்பர். இந்த டிசம்பர் 15 அன்று தொடங்கி இப்பொழுது வரை 28,000 ரூபாயை ஒவ்வொருவருடைய கணக்கிலும் ஓர் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. 1/4 லட்சம் ரூபாய்க்கு மேல. 28,000 என்பது 1/4 லட்சம் ரூபாய்க்கு மேல. இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாமல் 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த மாதம் 1000 ரூபாய் என்பதை இப்பொழுது 1,30,00,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இதுதான் ஒரு மக்களை காக்கின்ற அரசாங்கம். மக்களுக்கு என்ன தேவை? தொழில் முதலீட்டிலே என்று பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று நாம சொல்லல, பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு சொல்லுது. இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்கள் கையில் ரூபா நோட்டு வச்சுருக்கீங்கல்ல, அந்த ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரூபா நோட்டை அச்சடிப்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேலே எழுதியிருப்பாங்க. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடையது. அதற்கு ஒரு கவர்னர் இருப்பார். இந்த கவர்னர் மாதிரி கிடையாது, இது வேற. கிண்டியில் இருக்கிற கவர்னர்லாம் அது நொண்டி, அதை நொண்டி குதிரைம்பாங்களா, அது மாதிரி சண்டி குதிரை அது, அதை விட்டுருங்க. இந்த கவர்னரை இந்த கவர்னர் நான் சொல்லலை, ரிசர்வ் பேங்க் கவர்னர், அதுக்கு ஒரு கவர்னர் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி இந்த ஆண்டு இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 16 விழுக்காடு 16% வளர்ச்சியுடன் முதன்மையாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இத்தனைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம், ஒன்றிய அரசுடன் போராடிட்டு இருக்கோம், போராடி இதனை சாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு நம்முடைய கழகத் தலைவர் நம்பியிருப்பது மக்களாகிய உங்களைத்தான். அவர்தான் போராடி கொண்டே ஒரு நல்லாட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியவர்கள் யார் உண்மையிலே யார் போராடுவாங்க? ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது போராடுறவங்க யாராக இருப்பாங்க? உங்களுக்கே தெரியும், திமுக கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை. அப்போ என்ன பண்ணுச்சு? அதுதான் போராடிட்டு இருந்துச்சு, மக்களுக்கான எல்லாத்துக்கும் போராடினுச்சு, உங்கள் பிரச்சனைகளுக்காக போராடினுச்சு, நீட் தேர்வை எதிர்த்து போராடினுச்சு, பொள்ளாச்சியில் பெண்கள் பாதிக்கப்பட்டப்போ போராடினுச்சு, தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தப்போ போராடினுச்சு, விவசாயிகளுக்காக போராடினுச்சு, எல்லாத்துக்காகவும் போராடினுச்சு. அது மட்டுமல்ல, அன்னைக்கு ஒரு கவர்னர் இருந்தார், பன்வாரிலால் புரோஹித்னு. அந்த ஆள் கவர்னருங்கிற அதிகாரத்தை மீறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் மீறி அவர் போய் ஒவ்வொரு இடமும் ஆய்வு செய்த பொழுது அப்பொழுது நடந்தது அதிமுக அரசு. ஆனால் அதிமுக வாயை மூடி கிடந்தது. திமுக என்கின்ற இயக்கம்தான் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தியது. ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் முதன்மையானதே தவிர நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை எடுத்து சொல்லி போராடிய, அன்றைக்கும் போராடிய இயக்கம் நாம் தான். இன்றைக்கும் மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காக போராடுகிற இயக்கம் நாம் தான். ஆனால் அதிமுக என்ன பண்ணுது? பிஜேபி என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு தலையாட்டுது. ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது விவசாயிகளுக்கு அந்த 3 வேளாண் திருத்த சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்த பொழுது அதை ஆதரித்தது. அதுபோல சிஏஏ என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதிமுக அதை ஆதரித்தது, திமுக எதிர்த்து போராடியது. அப்போ அதிமுக ஆளுங்கட்சி. இப்போவும் என்ன பண்ணுறாங்க? பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான். இப்போ எல்லாருமே சொன்னாங்களே அந்த எஸ்ஐஆர், உங்கள் வாக்குரிமையை பற்றி. இந்தியாவில் அத்தனை கட்சிகளும் வாக்குரிமையை பற்றி பேசுகிறது, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அதற்கான கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பு கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எஸ்ஐஆர் வேணும்னு பிஜேபி கூட கேஸ் போடல. ஏன்னா அவனுக்கு தேவையில்லை, தேர்தல் கமிஷனே அவங்கள்ட்ட தானே இருக்குது. அப்புறம் போய் தனியாக பிஜேபி வேறு தேர்தல் கமிஷன் வேறையா? அதனால் போய் கேஸ் போட வேண்டியதில்லை. ஆனால் அதனுடைய கூட்டணி கட்சிகள் கூட சொல்லுது. நிதிஷ்குமார் சொல்கிறாரு, சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, இதை சரியாக செய்ய வேண்டும், நீங்கள் இந்த நீக்குவதை சேர்ப்பதையெல்லாம் சரியாக செய்யணும்னு அவங்களாம் சொல்கிறாங்க. அந்த கூட்டணி கட்சிகள், எந்த கூட்டணி கட்சி? பிஜேபியின் ஆட்சி அவர்கள் கையில் தான் இருக்கிறது என்கின்ற கூட்டணி கட்சிகள் துணிச்சலாக சொல்லக்கூடியதை கூட
அடிமை அதிமுக பழனிசாமிக்கு சொல்வதற்கு வக்கில்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. போய் எஸ்ஐஆரை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு போட்ட இந்தியாவிலேயே ஒரு கட்சி இருக்குன்னா அது அதிமுக தான். இதைவிட சிறந்த அடிமைத்தனம், மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகின்ற கேடு கெட்டத்தனம் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அதிமுக எதை, பிஜேபி எதை சொன்னாலும் அதை நாங்கள் கேட்போம். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையா, அப்பவும் பிஜேபி ஸ்டாண்டு தான் அவங்களுக்கு. அதிமுகவுக்குன்னு ஒரு உறுதியான நிலைப்பாடே கிடையாது. ஏன்னா அது அண்ணா திமுகவாக இருந்து அமித்ஷா திமுகவாக மாறி போச்சு. பொதுவாக நம்ம யாருமே அது அண்ணா திமுக அண்ணா டிஎம்கேன்னு சொல்லக்கூடாது. இது கலைஞர் நமக்கு சொல்லி கொடுத்தது. அதிமுகன்னு தான் சொல்லணும். அவன் பேருக்கு சும்மா வச்சுக்கிட்டது தான் இந்த அண்ணாவை படத்துலையும் கொடியிலையும் கட்சியிலையும். ஆனால் அவர்களுக்கு அண்ணா கொள்கைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இப்போ தமிழில் உங்களுக்கு தெரியும், நீதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? அநீதி. நியாயம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? அப்போ திமுக அப்படிங்கிற எதிர்ப்பதம் என்ன? அவ்வளோதான் அதிமுக. அவ்வளோதான். திமுகவை எதிர்க்கிறத தவிர அவங்களுக்கு வேற ஒரு கொள்கையும் கிடையாது. திமுக என்கின்ற இயக்கம் 75 ஆண்டு காலமாக உறுதியாக இருப்பதனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பவர் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கட்டி காத்ததாலும் அதை எதிர்த்துக்கிட்டு எதிரில் நின்ன கட்சி தான் அதிமுகவை தவிர அதற்கென்று தனி கொள்கையும் கிடையாது, அதற்கென்று ஒரு உறுதித்தன்மையும் கிடையாது. இப்போ என்னன்னா, அது கரைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அது எப்படியோ போகட்டும், அது நம்ம பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. ஆனால் அதை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, புது புது கட்சிகள் உள்ள வருது. பி டீம் ஒன்று இருக்குன்னா சி டீம் ஒன்று வருது பிஜேபிக்கு. அப்புறம் டி, ஏலேருந்து இசட் வரைக்கும் வந்துடுவாங்க போல இருக்க, பல டீம் வந்துடுவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், இளைஞர்கள் சொன்னாங்களே, இளைஞர்கள்லாம் எங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எங்கே ஆட்சி பண்ணுது, எங்கே ஆட்சி பண்ணல, இது எல்லை கோடு என்னான்னு கூட தெரியாமல் புதுச்சேரி பாண்டிச்சேரியில் போயிட்டு இந்த புது கட்சியை சேர்ந்தவர் அந்த நடிகர் போயிட்டு திமுகவை திட்டிகிட்டு இருக்கார். அங்கே 1996க்கு அப்புறம் நம்ம ஆட்சியே அங்கே வரல. இப்போ தான் அந்த ஆட்சிக்கான போராட்டங்கள் நம்ம நடத்தி அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அங்கே போயிட்டு திமுகவை திட்டுறார். என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஏன் வந்து திமுகவை மட்டும் திட்டுறீங்க, அதிமுகவை திட்டலேன்னு அந்த கட்சி தலைவர்கிட்ட கேட்டால், அதிமுகங்கிறது எதிர்கட்சிங்க, அதை போய் எதுக்குங்க பேசிக்கிட்டு அப்படின்னு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டா திமுகவை தானேங்க திட்டுறீங்க, இங்கே திமுக எதிர்கட்சி தானே, இங்கேயும் திமுகவை தான் நாங்கள் திட்டுவோம். அப்போ என்ன அது, இப்போ நான் சி டீமு டி டீம்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. உண்மையில் என்ன தெரியுமா, வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாலே அந்த ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு அதுவே அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா, வாரியர் என்றால் போர் வீரன், ஒரு நாட்டை காக்கக்கூடிய, அதன் எல்லையை அதன் மக்களை காக்கக்கூடியவன். இந்த இந்தியாவில் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய அந்த போராளி என்பவர் நம்முடைய கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். ஒரு கையிலே வாளை ஏந்தி கொண்டு ஒன்றிய அரசின் அராஜகத்தை எதிர்த்து, ஜனநாயக விரோதத்தன்மையை எதிர்த்து, அரசமைப்பு சட்டத்தை குலைக்கின்ற அந்த தீய எண்ணத்தை எதிர்த்து வாளை சுழற்றி கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூடிய 8 கோடி மக்களையும் கேடயத்தால் காக்கின்ற தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் போராட்டம். இந்த ஃபோனில் பப்ஜி விளையாடுவாங்களே, பப்ஜி, இவன் அவனை சுடுவான், இவனை சுடுவான், இந்த சுட்டு விளையாடிட்டு இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம், இந்த வாரியர்ஸ்லாம். இது வந்து விர்ச்சுவல் இது. ஆனால் உண்மையான களத்தில் இருக்கக்கூடிய போராளி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள். எனவே அவருடன் இணைந்து நிற்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் கழகத் தலைவர் அவர்கள் வழியிலே நம்முடைய இளந்தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இளைஞர் பட்டாளத்தை ஒன்றிணைத்து ஒவ்வொரு பாகத்திலும் இளைஞரணி நிர்வாகிகளை நியமித்து, அந்த இளைஞரணி நிர்வாகிகள் இந்த வடக்கு மண்டலத்தில் இருப்பவர்களை மட்டும் 91 தொகுதிகளை சேர்ந்தவர்களை மட்டும் நாளைக்கு அழைத்து திருவண்ணாமலையிலே 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகளை திரட்டி ஒரு மாபெரும் போர் முழக்கத்தை முன்னெடுத்து அங்கே களம் காண்கிறார் நம்முடைய கழகத் தலைவர்.
அவர் ஒரு காலத்தில் இளைஞரணி செயலாளராக 1980 இளைஞரணி தொடங்கப்பட்டதிலிருந்து அந்த இளைஞரணியை கட்டி காத்தவர், அதை வழிநடத்த சென்று நாளைக்கு போய் உரையாற்ற இருக்கிறார். தமிழ்நாட்டில் மூத்தவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் அனைவருக்காகவும் உறுதியாக நிற்கக்கூடிய ஒற்றை இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் மீண்டும் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த பணியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கின்ற கழகத்தினுடைய இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சென்னை வடக்கு மாவட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.